ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். எல்லாம் நல்லபடியாக பேசிக்கிட்டீங்க. அமன் ஜுனைத் கான், உங்களுக்கு இந்த பேச்சில் சம்மந்தமா? சம்மதம். இந்த வானத்து மேகம் திடீர்னு கருமேகம் அவங்க வீட்டை சொன்னிக்கு, ஒருவேளை அவங்க வீட்டுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரப்போதா என்ன? சீக்கிரம் அவங்கள அடைச்சி வச்சுக்க விளக்க கண்டுபிடிச்சி நான் அவங்கள விடுவிக்கிறேன். அந்த கான் நிஜமாவே ஒரு இடியட் தான். என் கிளிப்பை எடுத்து வச்சுட்டு ஏதோ தெரியாத மாதிரி எக்ஸிட் பண்ணுறான். அவள் எப்படி இருந்தாலும் அவள் ஃபெமினி என்ன பண்ணும்? அவள் சிடமூஞ்சியாக இருந்தாலும் அவள் ஃபெமினிக்கு மட்டும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. காட் தான் அவங்கள காப்பாற்றணும். ஒருவேளை அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வர மாதிரி இருந்தால் நீங்கள் தான் ஏதாச்சும் செய்யணும். ப்ளீஸ் 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 அவங்களுக்கு ஏதாச்சும் அறிகுறி காட்டுங்க. அதை வச்சு அவங்க தெரிஞ்சுப்பாங்கல்ல. அண்ணா, 1 மினிட் ஸ்டாப் பண்ணுங்க. என்ன ஆச்சு ஏண்டி? இந்தா வச்சுக்கோ. இப்போ ஸ்மைல் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லையே. என் அம்மா வரத்துக்குள்ளே இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக பேத்துது போ. உள்ள என்ன சவுண்டு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்கிறேன்ல, கொஞ்சம் நிறுத்துங்க. கீழே வைங்க கீழே வைங்கன்னு சொல்கிறேன்ல, எல்லாரும் கீழே வைங்க. எல்லாரும் அப்படியே இருங்க. நீங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கமலம்மா, நீங்கள் இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. 2 தரையிலங்கிறதுக்காண்டி இப்படியே பொருளை எடுத்து போடுவீங்க. நான் செய்கிறது தப்புன்னு தெரியுதுல்ல. நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்சீங்கல்ல, அதை என்னென்னு சொல்வீங்க? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. இதை தாண்டி போனால் இப்படி தான் நடக்கும். முழுசாக 4 months ரெண்டை விட்டுட்டீங்க சொல்கிறீங்களா? ஏய், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கவுண்ட் பண்ணி சொல்லு. 4 months இல்லை ஆண்டி, 4 months 8 days 12 hours 16 minutes ரெண்ட். முழுசா 50,470 ரூபா 25 பைசா வித் இன்ட்ரெஸ்ட். நாங்கள் என்ன உங்களுக்கு தரமாட்டேன்டா சொன்னோம்? ஃபஸ்ட்டே இவங்களுக்கு வீடை கொடுத்துடாதேன்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் தான் புத்தி மழுங்கி போய் டான்ஸ் ஆடுறவளுக்கு வீடை கொடுத்து தொலைச்சேன். உனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் என்ன கூப்பிடுமா, நான் வரேன். ஜின்னை எந்த விளக்கில் அடைச்சி வச்சுக்கிங்க? இப்போ அந்த விளக்கு எங்கே வச்சுக்கிங்க? அதை உடனே நான் பார்த்தாகணும். அந்த இடத்த இப்போவே எனக்கு காட்டி ஆகணும். வா, நான் காமிக்கிறேன். அம்மாவோட தொழிலை கேவலமாக பேசாதீங்க. அவங்க தொழிலையும் டான்ஸ் ஆடுறது தானே. ஏன்டி மறுபடியும் சொல்கிறா? அந்த மாதிரி சொல்லாதீங்க. அப்படி தான் சொல்லுவேன். ரோஷினி இங்கே வா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. ரோஷினி, அடடா செல்லக்குட்டி, உனக்கு கோவம் வந்துருச்சாடா? கோவப்படக்கூடாதுடா செல்லும். என்னடி பண்ணிக்கிட்டீர செல்லும்? அக்காவை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அக்கா பெரியவங்கள. நான் 40 yearsக்கு முன்னாடி பிறந்தேன், இப்போ இல்லை. எக்ஸாக்ட்லி. எங்கள் அம்மாவும் 30 yearsக்கு முன்னாடி தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதையே குத்தி இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணுங்க. இன்றைக்கி அவங்களும் ரெஸ்பெக்ட் சிட்டிசன் தான். கூடிய சீக்கிரம் நானும் எங்கள் அம்மாவும் பேக்கரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் அவங்களோட 1960 ட்ராமாவை மொத்தமாக க்ளோஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் ஆடாமீங்கலாம், ஒரு காலத்தில் நீங்கள் ஆடிக்கிட்டு தானே இருந்தீங்க. உங்கள் அம்மா இப்போவும் எல்லார் வீட்லேயும் ஆடுறதுக்கு பொண்ணுங்களை அனுப்பிட்டு தான் இங்க. அதுதான் உங்கள் ப்ராப்ளம்டா. லாஸ்ட் இயர் உங்கள் பொண்ணோட ரிசப்ஷனுக்கு எதுக்கு எங்கள் அம்மா மூலமாக டான்ஸர்ஸை கூப்பிட்டீங்க? எல்லாரும் பார்ட்டி ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. மேரேஜ் நடக்குது, பார்ட்டி நடக்குது, ஈவெண்ட் ப்ரோக்ராம் நடக்குது. அங்கெல்லாம் டான்ஸர்ஸை அனுப்புறது அவங்க வேலை. அந்த வேலைக்கு என்ன பேர் உங்களுக்கு தெரியலன்னா புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்களை டான்ஸ் கோஆர்டினேட்டர்னு சொல்லுவாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. நீ என்ன வேண்டாலும் பேரை வச்சுக்கோ. எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் டான்ஸ் ஆடுறவ தான். நீங்கள் மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் உங்களை மாதிரி லட்சக்கணக்கான பேர் டெய்லி இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. ரோஷினி, அம்மா விடுங்கம்மா, உங்களுக்குலாம் நல்ல லெசன் டீச் பண்ணியே ஆகணும்.
என்ன திமிரிண்டா இவங்க? ரோஷினி வாமா. பாட்டியும் அதாவும் இந்த டைம்ல எங்க போறாங்க? அதா ஃப்ராங்க் உள்ள இந்த வெளியே வா. இங்க தான் அதை வச்சுக்கோ. இன்னும் ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? தோண்டுங்க. இந்தாங்க இந்த செக் எடுத்துக்கோங்க. ப்ரோக்ராம்க்கு அட்வான்ஸாக செக் தந்தாங்க. இதை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுக்கோங்க. இதில் 51,000 நிற்கிது. யோசிக்காதீங்க, செக் கன்ஃபார்மாக கிளியர் ஆகிரும். இது கிளியர் ஆகாமல் போகட்டுமே, அடுத்த நிமிஷம் உங்கள் 2 பேரையும் ரோட்டில் நிற்க வச்சிருவேன். வாங்கடா போகலாம். இங்கே வச்ச விளக்க காணும். கிளவி என்கிட்டயே உன் பர்ஃபார்மன்ஸை காட்டுறியா? நீங்கள் வச்சுட்டு அந்த விளக்கு என் கைக்கு வந்தாகணும். நான் சொல்கிறது நிஜம்தான். விளக்கு நான் இங்கே தான் பொழுது சொன்னேன், ஆனால் அது எப்படி காணாம? விளக்கு என்கிட்ட தான் இங்கி. எனக்கு என்னமோ டவுட்டாகவே இல்லை. ஜின்னோட தாக்கம் இந்த வீட்டை விட்டு போக இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்குமா உங்களுக்கு இப்படிலாம் தோணுது? நான் தானே உங்கள் கண்ணு முன்னாடி அடிச்சு வச்சேன். இல்லைன்னு சொல்லலைண்ணா, ஆனால் ஏதோ ஒன்று தப்பாகவே இருக்குது. எதுக்கும் இன்றைக்கி நைட்டுக்கு அந்த விளக்கை உன்கிட்டயே வச்சுக்கோ. நாளைக்கு மார்னிங் எங்கேயாச்சும் மறைச்சி வச்சிடலாம். நம்ம லைஃப் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இப்போ தான் புரிச்சுது, அவங்கவுங்க தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அம்மா இந்த செக்கை யார் தந்தாங்க? வர மந்த் 27 ஒரு ப்ரோக்ராம்க்கு அட்வான்ஸாக இந்த செக்கை தந்திக்காங்க. ரோஷினி, நீ 2 சாங்குக்கு டான்ஸ் ஆடினா போதும், உனக்கா 2 lakhs தருவேன்னு சொல்கிறாங்கம்மா. அம்மா உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிக்கேன், இதில் மட்டும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கங்களேன். இங்கே இருக்கிறவங்க உங்கள் பாஸ்ட்டை மறக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை மறக்க ட்ரை பண்ணுங்கள். என் பாஸ்ட் லைஃப்பை யாரும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மறக்க மாட்டாங்க. உங்கள் அம்மா ஒரு டான்ஸர்னு இந்த ஊருக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டுக்கே தெரிஞ்ச ஒரு உண்மை. நீங்கள் மறுபடியும் இதே செஞ்சு எதுக்காக அண்டர்லைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அம்மா, கண்டவங்க உங்களை கண்டபடி பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்கள் பாஸ்ட் லைஃப்பை பற்றி யாரும் பேசக்கூடாது. நாம் இந்த உலகத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும். நான் உங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயத்த நீ எதுக்குமா இவ்வளோ பெருசாக்கிட்டீங்க? நான் உன்னை இப்போ என்ன செய்ய சொல்லிட்டேன்னு நீ இவ்வளோ பேசிக்கிட்டீங்க? செல்லம், எல்லாம் உனக்கே நல்லா தெரியும். டான்ஸ் தான் என்ன? டான்ஸுங்கிறது ஒரு ஆர்ட்டு. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஃபிலிமில் ஆடுறாங்கல்ல, ஸ்டேஜில் கூட ஆடுறாங்க. உன்னை நான் அப்படியே ஆட சொல்கிறேன், வீட்டில் தானே ஆட சொல்கிறேன். பிளேஸ் சேஞ்ச் ஆகுறதால நம்ம டேலண்ட் சேஞ்ச் ஆகிடாது செல்லம். டேலண்ட் சேஞ்ச் ஆக போகிறது இல்லைம்மா, அவங்களோட கண்ணோட்டம் மாறிடும். நான் இப்போ உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், கூடிய சீக்கிரம் நம்மளோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். என் பேக்கரி மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சின்னா நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிருமா? உங்களுக்கு எந்த ஒரு குறையும் ஈக்காதுமா. உனக்கு எப்போ லோன் கிடைக்கிறது, நீ எப்போ பேக்கரி ஓப்பன் பண்ணுவேன், இந்த நாள் மட்டும்தான் நிஜம். அந்த ஆண்டவன் உனக்கு நல்ல லைஃப்பை கொடுத்தியா, அது ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்? அந்த விளக்கை கொடுக்குறியா இல்லையா? உன் கெட்டப்புக்கும் ஆக்ஷனுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லையே. உனக்கு இந்த ராக்கனோட பவரை பற்றி எதுவுமே தெரியாது, உனக்கும் என்னை பற்றி எதுவும் தெரியாது. இந்த கேமில் நீ என்னமோ வின் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கிட்டீங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நான் இன்னும் ப்ளே பண்ணையே ஸ்டார்ட் பண்ணலையே. சித்தப்பா, குட்டி குட்டி குட்டி, உனக்கு என்னாச்சு? கண்ணை தோற. குட்டி குட்டி, இங்கே பாரு. யார் எங்கே அடிச்சா, எங்கே வலிக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் குட்டியை நீ என்ன செஞ்ச? உண்மையை சொல்லணும்னா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச குட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவங்கிட்ட போகிறான். என்ன பார்க்குற? அந்த விளக்க கொண்டு வந்து என்கிட்ட தந்துட்டு உன் குட்டியை காப்பாற்றிக்கோ. குட்டி, சித்தப்பா, குட்டி. இங்கே என்ன நடந்துக்கிட்டீங்க? ஆமந்த், இங்கே எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டீங்க? நீ கிடைக்கும் போது நானும் இதெல்லாம் ஒரு வேலையான நினச்சிருந்தேன்னா உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்திக்கவே முடியாது. எல்லா பெரிய மனுஷங்களுக்கு முன்னாடியும் நான் ஆடி அடி தான் உன்னை வளர்த்திக்கேன். உங்கள் அம்மா உனக்காக எவ்வளோலாம் செஞ்சுக்கன்னு யோசிச்சிக்கியா? உன்னை ஒன்றும் செய்ய சொன்னா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டீங்கல்ல. டான்ஸ் ஆட போகிறது உனக்கு மான பிரச்சனை இல்லை. இன்றைக்கி கூட இதெல்லாம் எனக்காக நான் செய்ய சொல்லலை, உனக்காக தான் செய்ய சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பிளாட்ஃபார்மில் கூட லைஃப்பை வாழ்ந்துட்டு போய்த்துருவேன். ஆனால் நீ வயசு பொண்ணு, உனக்கு எல்லா வசதியும் தேவைம்மா.
ஒருவேளை உங்கள் அம்மா வீட்டை விட்டு நடுத்தருக்கு வரும்னு நினச்சா அதுவும் எனக்கு சம்மதம் தான். என் தலை எழுத்துல நான் நடுத்தருக்கு வரும்னு எழுதியிருந்தா அதை தாங்கிக்கிறத தவிர வேற வழி என்ன ஆக்கி? அம்மா அம்மா ப்ளீஸ் அழாதீங்கம்மா. விளக்குக்குள்ளே இருக்கிற ஜீன் உடனே வெளியே வரணும். அவகிட்ட நான் கொடுத்தது உண்மையான விளக்கே இல்லை. விளக்குக்குள்ளே இருக்கிற ஜீன் உடனே வெளியே வரணும். எதனால இன்னும் ஜின் வெளியே வரல? ஜின் தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை எப்பவும் மறக்காத அமன். ஆனா இனிமே இந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு. இல்லைம்மா, இது ஏண்ட ப்ராப்ளம். இதில் யாரும் வர வேணாம். இந்த டைம் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். அதாவை எப்படியாச்சும் சேஃபாக வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்.